நம்ம இப்போ ஏசப்பாக்கு எப்படி பிரியமாக வாழ்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த தலைப்பில் யோவான் 4:24 படிப்போம். யோவான் 4:24. John 4:24. ஆமாம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். ஸோ நம்ம ஏசப்பா ஆவியாக இருக்கிறாரு. அவர் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிறார் அவர். ஸோ நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடு எப்படி தொழுது கொள்ள முடியும்னு அடுத்து பார்ப்போம். யோவான் 6:63 படிப்போம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஸோ அவர் முந்தின வசனம் என்ன சொன்னார்னா, தேவனை தொழுது கொள்ளணும், ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஸோ அந்த ஆவி என்ன மீன் பண்ணுறது இதில் சொல்லிட்டார். நான் சொல்கிற வசனங்கள் தான் ஆவியாக இருக்கு. ஸோ நம்ம அவர் வசனத்தை நம்ம பின்பற்றும் போது, அதுபடி நடக்கும்போது, ஸோ ஆவியில் நம்ம இருப்போம். ஸோ அந்த ஆவி தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ அந்த உண்மையான வழியில் நடத்தும். சரிங்களா? ஸோ அவர் சொல்கிற வசனம் தான் ஆவியான ஜீவனமாக இருக்குது. ஸோ அந்த ஜீவனுள்ள வசனங்களை நம்ம பின்பற்றும் போது நமக்குள்ளே அந்த ஜீவன் வரும். ஸோ நம்ம ஏசப்பா அப்படி ஜீவனாக இருக்கிறது போல நம்மளும் ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆமென். ஆமென். யோவான் 14:6. John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். ஆமென். அந்த வசனத்துக்கு இணைய வசனமாக இருக்குது. ஸோ அவர் தான் வழி சத்தியம் ஜீவன், இயேசு. ஸோ அதுதான் இதில் சொல்கிறார், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அடுத்த வசனம் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். யோவான் 1:14 14-17 படிப்போம். யோவான் 1:17. 16-17. 14-17 14-17. John 1:14 and 17. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். ஆமென். ஸோ நம்ம சத்திய வார்த்தை பற்றி தேவன் ஆவியா இருக்கிற பார்த்தோம். ஸோ அவர் எப்படி நமக்குள்ள வாசம் பண்றாரு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவரை நமக்குள்ள வாசம் பண்ணினார். அவர் எப்படி நமக்குள்ள வாசம் பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவரோட சத்தியத்தினால வாசம் பண்றாரு. அவர் சத்தியம் என்ன, அவர் வசனம், அவர் வார்த்தையில நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஆமென். வார்த்தையில. ஆமென். அடுத்து யோவான் 3:6 படிப்போம். John 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஆமென். ஸோ இந்த வசனப்படி, ஸோ ஏசப்பா சொன்ன வசனங்கள் எல்லாம் ஆவியான வசனங்கள். ஸோ நம்ம அதை பின்பற்றி நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஆவியில இருப்போம். ஆமென். ஆவியான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ மற்றபடி இந்த பழைய ஏற்பாடுல படித்து நம்ம வாழும்போது எப்படி இருக்கணும்? அது மாம்சமாக இருக்கும். ஸோ அது ஏசப்பா இந்த ஒரு வசனம் சொல்லிட்டார். ஸோ நம்ம பின்பற்ற வேண்டியது என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாய் தந்த ஏசப்பா சொன்ன வார்த்தையில் பின்பற்றும் போது நமக்கு ஆவியும் ஜீவனும் நம்ம வாழ முடியும் நம்ம வாழ்க்கையில். ஆமென். அடுத்தது யோவான் 4:14. John 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். அவர் கொடுக்குற வசனங்கள் என்னன்னா நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கு. ஆமென். அந்த வசனத்தை நம்ம இது படிச்சு அதை இதயத்துல வச்சிருக்கும் போது அது எப்பவுமே நமக்கு நித்திய ஜீவ காலமே ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும் வசனம். ஸோ நம்ம 4 பேருக்கு பிரயோஜனமா இருப்போம். இந்த வசனம் ஏசப்பா சொன்ன வசனங்கள் படிக்கும்போது மட்டும் தான் அந்த ஜீவன் இருக்கு. அந்த ஜீவ தண்ணி நமக்கு கிடைக்கும். இதை விட்டு நம்ம வெளியே போனோம்னா ஜீவன் எதுலேயும் இருக்காது. பழைய ஏற்பாடுலாம் போனால் ஜீவன் இருக்காது. ஸோ நமக்கு ஜீவன் வேணும். அந்த அதாவது ஜீவ தண்ணீர்னால எல்லாருக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும். ஜீவ தண்ணீர்னா எப்படி, அது நீரூற்று எப்பவுமே ஊறிட்டே இருக்கும். அந்த வசனங்கள் நமக்குள்ள இருக்கும்போது என்னன்னா, அந்த வசனம் நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்றா இருக்கும், பிறருக்கு பிரயோஜனமா வாழ்க்கையா இருக்கும் நம்ம வாழ்றது. ஆமென். அடுத்து யோவான் 5:25. John 5:25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஸோ அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமென்.
நம்ம வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வசனங்கள் நம்ம படிக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்னன்னா, மரணத்தை விட்டு நீங்கி ஆமா நம்ம ஜீவனுள்ள இருப்போம். ஆமென். மரித்தோ தேவன சத்தத்தை கேட்போம் காலம்னா இத்தனை வந்து ஏசப்பா வரதுக்கு முன்னாடி வந்து ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆமென். ஆமென். மரித்து போயிருந்திருக்காங்க. ஆத்மாவில் வந்து ஜீவன் இல்லாம மரித்து போயிருந்திருக்காங்க. ஸோ ஏசப்பா வந்து அவர் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கும்போது தான் என்ன இருக்கு, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. ஸோ அந்த அவர் வந்து பேசும்போது மட்டும் தான் எல்லாருக்கும் ஜீவனே வருது. ஏன்னா அவர் தான் ஜீவ வாசனம் தர்றாரு. அது அவங்களுக்குள்ள அந்த யார் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஜீவ தண்ணீரும் ஜீவ ஊற்றம் வருது. ஆமென். ஆமென். இது வந்து ஏசப்பா வசனம் நமக்குள்ள இருக்கும்போது இது மாதிரி நமக்குள்ள நம்ம இருப்போம். அடுத்து யோவான் 12:26. ஜான் 12:26 எப்படி ஊழியம் பண்ணணும்? ஆமா, ஜான் 12:26 என்ன பண்ணா ஏசப்பாவுக்கு வந்து பிரியமா இருக்கும். இதுக்கப்புறம் ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஸோ ஏசப்பாவை சொல்றபடி கேட்டா மட்டும்தான் நமக்கு ஏசப்பாவுக்கு என்னது ஊழியம் பண்ண முடியும். ஸோ அப்படி ஊழியம் பண்ணும்போது நம்ம அவர் வழியில அவர் சொன்ன வசந்தத்தை தான் நம்ம ஊழியம் பின்பற்றணும். அவர் வசனம் பின்பற்றும் போது மட்டும் தான் நமக்கு அவர் பிரியமா வாழ முடியும். ஆமென். அடுத்தது யோவான் 14:23, 24. ஜான் 14:23-24. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். 24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. ஆமென். ஆமென். ஸோ ஏசப்பாவுக்கு பிரியமா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா சொன்ன வசனம் தான் கீழ்ப்படிவாங்க. அப்போ ஏசப்பா சொன்ன வசனங்கள் எது இருக்கு, மத்தேயு மார்க்கு லூக்கா அவன்ல இருக்கு. ஸோ அது படிக்கும்போது மட்டும் தான் ஏசப்பாவுக்கு பிரியமா நடந்துக்க முடியும், அவர் சித்தத்தை செய்ய முடியும். ஆமென். அடுத்து யோவான் 15:10, 11, 12. ஜான் 15:10-15. 10-12. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஏசப்பா என்ன விரும்புறாரு பாத்தீங்கன்னா, தன் சீஷர்கள் வந்து அன்பா இருக்கணும்னு விரும்புறாரு. ஸோ அன்பா இருக்கும் போது தான் அவருக்காக கனி கொடுக்க முடியும், அவர் சித்தத்தை செய்ய முடியும், ஆவிக்குரிய கனிகள் கொடுக்க முடியும். அந்த அவர் சொன்ன அந்த கனிகள் வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் வந்து அவர் அன்பா இருக்கும்போது தான் இதெல்லாம் வரும், இல்லைன்னா நமக்கு வராது. அது ஏசப்பா வசனம் கீழ்ப்படும் போது தான் அந்த அன்பு அதெல்லாம் வரும் நமக்கு, ஆவின் கனிகள். சரிங்களா? அதே வசனத்தை 16வது படிப்போம். யோவான் 15:16. ஜான் 15:16. ஆமா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஸோ நம்ம வந்து அவருடைய கனிகளில் நம்ம அவர் சொன்ன வழியில் நம்ம நடக்கணும்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல இருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். ஸோ அதனால அதை விட்டு நம்ம வேற எதுலையும் படிக்கக்கூடாது. நித்திய ஜீவ வசனம் இதில் தான் இருக்கு. அடுத்து யோவான் 15 வசனத்துல 5-7 படிக்கும். ஜான் அதே 15:5-7. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஆமென். ஸோ இப்போ வந்து நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஏதாவது கேட்கணும்னா கூட, ஸோ அவர் இல்லை நம்ம அவர் கட்டளை கற்பனை கீழ்ப்படிந்திருக்கும் போது மட்டும் தான் அது நமக்கு கிடைக்குது. ஸோ அவர் நாமத்தால் நம்ம எது கேட்டாலும் நமக்கு அவர் தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பழைய ஏற்பாடு வச்சு நம்ம கேட்டோம்னா நமக்கு கிடைக்காது. ஸோ புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்ன வசனங்களை வச்சு நம்ம கேட்கும்போது தான் பேய் ஓடும், வியாதி குணமாகுது. ஸோ அது இதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. ஸோ ஏசப்பா நமக்கு என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு, ஸோ அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது ஸோ அவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறான்னு பார்ப்போம். மத்தேயு 5,
2 16 படிப்போம். மேத்யூ 5:2-16. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதய சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரால் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய பெயரொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். ஆமென். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து ஆவியில் எளிமையாக இருக்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு அவருடைய சீஷர்கள் எப்படி இருக்கணும்னா ஆவியில் எளிமையாக இருக்கணும், அவங்க பிள்ளை வந்து ஆவியில் எளிமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பாக்கியம் அடைவார்னு சொல்லியிருக்காங்க, சாந்த குணமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீதி மேல் பசிதாகமாக இருக்கணும், இறக்கமாக இருக்கணும், ஸோ இதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் சொல்லி ஏசப்பா வந்து இதில் லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இதன்படி வாழும்போது என்னன்னா இது ஏசப்போட சித்தம். ஸோ நம்ம என்னோட அவரை பின்பற்றவங்க வந்து இது மாதிரிலாம் இருக்கணும்னு அவரை விரும்புகிறார். அன்பாக இருக்கணும், எல்லாரும் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும், மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். ஸோ அதை பற்றி இதில் சொல்லிக் கொடுக்குறாரு. இது மாதிரி நம்ம கீழ்ப்படி நடக்கும்போது என்னன்னா நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம், உலகத்துக்கு உப்பாக இருப்போம். ஸோ ஏசப்பா வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்னன்னா நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கும். அவர் வசனத்தில் நம்ம விட்டு வெளியேறணும்னா என்ன ஆகும்னா இருளில் நடந்துடும், இருளில் போயிடும். ஸோ நம்ம எப்பவுமே இதில் ஏசப்பா வசனத்தை காத்துக்கொண்டு அவர் சொன்ன வசனத்தில் நடக்கணும். அது யோவான் 8:12 அடி பார்த்தோன்னா கூட அதுக்கு ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. ஜான் 8:12. ஜான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஆமென். அது மாதிரி பார்த்துல வந்து ஏசப்பா சொன்னாரு ஜீவ ஊற்று இருக்குன்னாரு. அதுக்கு முன்னாடி ஏசப்பா வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கும்போது ஜீவ ஊற்று விதத்துல இருந்து புறப்பட்டு வரும் அது அப்படி சொன்னாரு. இதுல பார்த்தீங்கன்னா ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பானா. ஸோ அவர் வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கும்போது என்னன்னா ஜீவ ஒளி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஏசப்பா அவர் மாதிரி கொண்டு போயிடுறாரு. ஏசப்பா வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா தன்னை போலவே நம்மளை அவர் எதிர்பார்க்கறாரு, தன்னை போல மாற்றுறாரு. ஆமென். அதுக்கு மத்தேயு 26:36-41. Matthew 26:36-41. மத்தேயு 26:36-41. 36-41. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இதுல பாத்துறோம் நம்ம ஏசப்பா சித்தத்தைப்படி நம்ம பாக்குறோம். இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரம் எனக்காக ஜெபம் பண்ண முடியாதான் கேட்கிறாரு. ஸோ ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். ஏசப்பா கூட அவர் வந்து தன் சீஷர்கள் தினமும் பேசணும்னு விரும்புறாரு.
ஸோ தினமும் ஏசப்பாவை கூட வந்து அவங்க சீஷர் நம்ம எல்லாரும் பேசணும். ஸோ பேசுறதுன்னா அந்த கம்யூனிகேஷன் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அந்த தனிப்பட்ட அந்த உறவு ஒரு மகன்கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ நம்ம அவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணி இரவுலையும் தனிப்பட்ட ஜெபம் அந்த இடத்துல இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடுங்கிற வசனம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நம்ம வந்து ஏசப்பா கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்படி போனால் நம்ம வந்து ஜெயம்குள்ள வாழ்க்கையாக வாழ்வோம். சோதனையில் உட்படாதபடிக்கு நம்ம விழுத்துக்கு ஜெபம் பண்ணணும். ஆமாம். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம ஆவி உற்சாகமாக இருக்கும். ஸோ நம்ம ஆவியில் வந்து ஏசப்பாவுக்கு நிலைத்திருக்க முடியும். அது ஏசப்பா இதை சொல்றாரு. அதனால ஏசப்பா அவர் கூட ஜெபம் பண்ணணும், அவர் கூட பேசணும்னு விரும்புகிறார். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லாங்காக அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜெயம் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது மத்தேயு 28:18-20. மேத்யூ 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். ஸோ இல்லை ஏசப்பா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏசப்படி சகல அதிகாரம் கொடுத்து இருக்கு. ஸோ அந்த அதிகாரத்தை நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம வந்து லூக்கா 10:19 படி நம்ம பிசாசுகளை தொடுத்துறோம், வியாதியை குணமாக்குறோம். ஸோ இயேசு நாமத்தில் பண்ணுறோம். ஸோ இது ஏசப்பா வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. இதை அவங்க சீஷர்கிட்ட எல்லாம் பண்ணணும், அது எதிர்பார்க்குறாரு. அந்த அதிகாரத்தை அவர்கிட்ட இருக்க அந்த சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதை உபயோகிக்கணும். ஸோ புறப்பட்டு போகணும். ஸோ புறப்பட்டு போகிறதுனா என்னென்னா இயேசுவை பற்றி சொல்லணும் போயிட்டு. ஸோ வியாதி இருக்கவங்களை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம ஏழைகளுக்கு சாப்பாடு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு கட்டளையாக கொடுத்துருக்காரு. ஸோ இது மாதிரி செய்யும்போது அவர் வழியில் பின்பற்றும் போது அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அடுத்து மத்தேயு 10 படிப்போம். மத்தேயு 10 1-8 படிப்போம். மேத்யூ 10:1-8. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலோமியு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு எனும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது போதும். ஆமேன். ஆமேன். அதாவது ஏசப்பா வந்து இந்த 12 பேர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஏசப்பா வசனத்தை கீழ்ப்படிந்து நம்மளும் வந்து பிசாசுல வியாதியில துரத்தும் போது நம்ம ஞாபகங்களும் அங்கே இருக்கும். இதே போல நம்ம வார்த்தைக்கு நம்மளுடைய நேமங்களும் இவங்களாம் என்ன சித்தத்தை சேர்ந்தாங்க. ஸோ அவங்களுடைய நாமம் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஏசு நாமத்தால பூமியில் வந்து பிசாசை துரத்துனாங்க, வியாதியை குணமாக்குனாங்க சொல்லிட்டு எனக்கு வெளிப்படுறது இது மாதிரி. ஸோ அதனால் இது நான் படிக்க சொன்னது. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க சீஷருக்கு வந்து யூதர்களுக்கு மட்டும் தான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் என் நாமத்தை எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்கள் என்னோட நாமத்தை சொல்லுங்கள், உலகம் முழுதும் போய் சொல்லி சொன்னார். அதிகாரம் கொடுத்தாரு. அதே தான், வியாதி உடல்கள் மேலே சுத்தமாக்குவார்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவார்கள், மருத்துவரை எழுப்புவார்கள். ஸோ இந்த அதிகாரம் நம்மகிட்ட ஏசப்பா கொடுத்துருக்காரு. அடுத்து படிப்போம். மத்தேயு 25:13. மேத்யூ 25 13-21 எடுங்க. 13-21. மேத்யூ 25ல 13-21. மத்தேயு 25:13-21. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பரிந்தினராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 25:13 மனுஷகுமாரன் வரும் நாள். அது 13-21. 25 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
அன்றியும் பரலோகராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். போதும். ஸோ ஏசப்பா வந்து இதில் என்னன்னா, ஸோ எல்லாருக்கும் வந்து கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு சித்தத்தை செய்யறதுக்கு. ஸோ அதை செய்யும் போது என்னன்னா, அவருக்கு வந்து அவர் அதுக்கேற்றபடி பலன் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு நம்ம அவருக்காக நம்ம வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நமக்கு அவருக்காக நமக்காக வச்சிருக்காரு ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து என்ன எப்படி கூப்பிட்றாருன்னா, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சுதந்திரத்துக்குள்ள பிரவேசி சொல்லி நம்மள இது பண்றாரு, வெல்கம் பண்றாரு. ஸோ இதெல்லாம் அவர் சித்தம்படி அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு நம்ம இருந்தோம்னா, ஏசப்பா வந்து நமக்கு பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இது தோன்றவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மகிமான வாழ்க்கையா இருக்கும் அது. ஸோ இந்த பூமியில நமக்கு உபத்திரம் இருக்கு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். ஸோ அதுபடி நம்ம கடந்து போகும்போது சித்தத்தை செய்யும் போது ஏசப்பா நமக்கான ஒரு வாழ்க்கையை ஸோ சந்தோஷமான வாய்ப்பு ஒன்று வச்சிருக்காங்க. கடைசியாக ஒன்று பார்த்துருவோம், வெளிப்படுத்தல போயிடுவோம். 22 Revelation 22 7-8-9. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். ஆமீன். அதாவது தெய்வ தூதர்களும் வந்து நான் வசனங்கள்லாம் கீழ்படிக்கணும். எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், இங்கேயும் சரி அங்கேயும் சரி. எல்லாருக்கும் வந்து இந்த மத்திய மார்க் லூக்காவில் இருக்கிறது தான் சாங்கே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, சாங்கே ஃபாலோ பண்றாங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காரு, நானும் உன்னை போல ஒரு வசனத்தை கீழ்படிக்கிற ஒரு ஊழியக்காரன் தான். ஸோ ஏசப்ப வசனங்கள் வந்து எங்க இருந்தாலும் நம்ம வசனங்கள் கீழ்படினோம். இங்கே கீழ்படியும், அதே போல் அங்கேயும் பரலோகத்திலையும் ஏசப்ப வசனத்தை கீழ்படி தான் நடக்கும். இல்லை, அடுத்தது 19 வரைக்கும் படிச்சிருவோம் அந்த வசனத்தை. 10-19 படிப்போமா? பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்வாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசலோடியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அடுத்து சரி சொல்லிடுறேன். அதாவது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி கற்பனைப்படி செய்கிறவங்க தான் ஸோ இங்கெல்லாம் போக முடியும்னு சொல்றாரு. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். ஸோ நமக்கு அதிகாரம் நமக்கும் இருக்கு, அங்கேயும் அதிகாரம் இருக்காது சில இடத்துக்கு. நமக்கு அதே மாதிரி நமக்கு அங்கேயும் அங்க போறதுக்கும், அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து வாசல்கள் வழியே நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு இது இருக்கு போல. இவங்க தான் போக முடியும்னு சொல்லிட்டு இயேசுங்கிற வாசல் வழியா போறது அந்த வாசல். ஸோ ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நமக்கு வச்சிருக்காரு. அது படிக்கும்போது சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி ஏசப்பா வாசல் கீழ்படி நடக்கும்போது ஸோ நமக்கு வந்து இந்த சந்தோஷம் ஸோ நிறைவா இருக்கு, வாழ்க்கையும் நம்மளுக்கு நிறைவா இருக்கு. நானே வாசல். ஆமா,
அது படிப்போமா? 16, 17 மட்டும் படிச்சிருவோம். 16. ஆமா, 16, 17. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். ஆமென். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதையை தேவன் அவர் மேல் கூட்டுவார். ஆமென். ஸோ ஏசப்பா வந்து இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவியும் மனவாட்டியும் வான்ற நம்மளை. ஸோ நம்ம வந்து ஏசப்பா மனவாளனா இருக்காரு, நம்ம மனவாட்டியா இருக்கிறோம். ஸோ இந்த வசனப்படி நம்ம கீழ்படி நடக்கும்போது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உன்னுடைய எஜமானுடைய வீட்டிற்குள் பிரவேசி அது மாதிரி கூப்பிடுறாரு, வெல்கம் பண்ணுறாரு. ஸோ அதனால நம்ம ஏசப்பா வசனத்தை வாசித்து அது மாதிரி நடந்து உபதத்தை தாங்கி ஏசப்பா முடிவு வருந்தும் நிலைத்திருக்கிறது பாக்கியவான். ஆமென். ஸோ இதுதான் இதோட ஏசப்பா எப்படி இருக்கவங்களும் ஏசப்பா விரும்புறாரு, இப்படிலாம் ஒரு வசனம் கீழ்படினு ஏசப்பா விரும்புறாரு. நமக்காக நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. சீசர்கள் இப்படிலாம் இருக்கணும் ஏசப்பா ஆசைப்படுறாரு. ஆமென். ஆமா, ஆமென். இதான் ஏசப்பாவுடைய சித்தமா இருக்கிறது, அவர் சித்தத்தை செய்யணும். சீசரை குறித்த ஏசப்பாவுடைய சித்தம் இதுதான். இப்படி இருக்கிற சீசர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus.